ஹாய் ஆல், எல்லாரும் சேஃபாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் குட்டி விலாக் பார்த்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்ல வந்து பாப்பா ஃபஸ்ட் டே ஸ்கூல்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஸோ கண்டினியூ வீடியோவில் வந்து அவளோட வெல்கம் பண்ண வீடியோ, ஸ்கூலில் எப்படி வெல்கம் பண்ணாங்கன்றது வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னு சொல்லி போட்டுட்டு அது கீழே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துட்டு ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லவும் நானும் பாப்பா கூட சேர்ந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு செட்டப்போட வந்திருந்தாங்க. எனக்கு அந்த நேம் என்னன்னு தெரியல. மேம் கையில் வச்சுருப்பாங்க பாருங்களேன். ஸோ ஒரு கொடி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு கீழே பாப்பாவை நிற்க வச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து 2 டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் 2 பேரும் நிற்க வச்சு அப்படியே உள்ளே வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இவளுக்கும் அங்கே வர எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு உள்ளே வந்து அனுப்பிச்சி விடுறாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இந்த காலத்தில் பிறக்கலையே, நம்ம படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கும்பம் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஆரத்தி எடுத்து பாப்பாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ தூவி அப்புறம் ஒரு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் அவங்களாம் வந்து இதெல்லாம் அவங்களாம் ஓனாக ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்கூல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க போல். ஸோ நான் இதான் பாப்பா ஸ்கூல் போகும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே வரும்போதும் அவள் பாப்பா மேலே மலர்லாம் போட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வலது காலை எடுத்து வச்சு உள்ள ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வேலை இருக்குன்ட்டு இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அப்புறம் நான், எங்கள் அக்கா அவங்க, அப்புறம் எங்கள் அம்மா அவங்க தான் வந்து நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம். ஸோ ப்ளே ஸ்கூலில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னு நான் பாப்பா ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. ஸோ இத்தனை பிள்ளைங்களை சமாளிக்கிறதுலாம் சாதாரண வேலை கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவ்வளோ பெரியும் வந்து சமாளித்து கொண்டு வரதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். உண்மையிலே டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா இதான் அவளோட கிளாஸ் ரூமு. அப்புறம் அவள் ஃப்ரெண்ட் ஹர்ஷியுமே வந்துட்டா. அவள் கூட சேர்ந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கிளாஸ் ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் கூட உட்காந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் பாப்பாவும் நானும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த ஒரு மஞ்சளில் வந்து அவள் 5 ஃபிங்கரை வந்து டிப் பண்ணி அந்த பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. பண்ணிவிட்டு அப்படியே அதையும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. உண்மையிலே இதெல்லாம் இப்போ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அம்மாக்கெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீ ஃபஸ்ட்டே ஸ்கூல் போகும்போது எனக்குலாம் ரொம்ப மனசு அப்படி இருந்துச்சுன்ட்டு. உண்மையிலே நான் இவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் அவ்வளோ அழுதேன். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு தெரியல நான் அம்மா கூட தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா. நான் வந்து மேலே அவளை ப்ளே ஏரியாலாம் விட்டுட்டு கிளம்பி கீழே வரவும் கத்திட்டா. எனக்கு அதெல்லாம் கேட்கும் எனக்கு இன்னும் ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இது ஒரு தொடக்கம். இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் படித்து முடிக்கிற வரைக்கும் இதுதான். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்யூச்சராக வரும்போது நமக்கு அதெல்லாம் சந்தோஷமாயிரும், பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் ஃபைனலாக வந்து மேலே மாடி கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேரண்ட்ஸ் மேலே இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல கிளம்பிடுங்க மேம் சொல்லவும் நாங்களும் அவளை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் நானும் வெளியே போயிட்டு டைம் ஆயிடுச்சுன்ட்டு வேகமாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து 12:30க்கு விடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து இந்த போர்டு வச்சு ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிட்டா, அழுதுட்டான்னு சொல்லவும் அவளை சமாதானப்படுத்தி அந்த ஃபோட்டோவுக்கு நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மினி வ்ளாக்ஸ் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.